Happy New Year to all. Welcome to Neeraja's Blooming Art. இன்னைக்கு நாம important topic blending and background பாப்போமா? நம்ம 3 backgrounds பாப்போம். Sunrise, green and night background. Masking tape யூஸ் பண்ணி 3 partition ஆக்கிடுறேன். Flat brush size 7 யூஸ் பண்ணியிருக்கேன். Sunrise background காண்டி 3 colors யூஸ் பண்ணியிருக்கேன். Crimson, orange, lemon yellow. Acrylic painting for beginners playlistல class 1 video how to use the brush பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி ப்ரஷில் பெயிண்ட் லோட் பண்ணுறது. லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருந்தேன். டூ அண்ட் ஃப்ரோ மெத்தடில் ப்ரஷில் கிரிம்சன் லோட் பண்ணிக்கோங்க. அதே டூ அண்ட் ஃப்ரோ மெத்தடில் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சர்ஃபேஸ்க்கு 8x10 inch கேன்வாஸ் பேட் எடுத்திருக்கேன். இதில் 10 sheets வரும். 250 rupees. கேமல் அக்ரலிக் 20 shades 15 ml பாட்டில் வாங்கிக்கிட்டேன். அதை தான் நான் பிகினர்ஸ் வீடியோவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ப்ரஷ்ஷில் டூ அண்ட் ஃப்ரோ மெத்தடில் ஆரஞ்சு லோட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்க்கு 4 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைட் டு டார்க் தான் நீங்கள் போகணும் பிளெண்ட் பண்ணும்போது. செகண்ட் பாயிண்ட் பிளெண்டிங் அப்போ ப்ரஷ்ஷை ஜென்டிலாக மூவ் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு பிளெண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பெயிண்ட் எதுவும் லோட் பண்ண வேணாம். அந்த மிட் பாயிண்டில் ஜென்டிலாக ப்ரஷ்ஷை மூவ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது கிரிம்சன் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே வெட்டாக இருக்கணும். தேர்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணணும். எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் பெயிண்ட்டை லோட் பண்ணணும். ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன, 2 கலருமே பிளெண்டிங் அப்போ வெட்டாக இருக்கணும். இப்போ நம்ம க்ரீன் பேக்ரவுண்ட் பார்ப்போம். ஃபோர் கலர்ஸ் எடுத்திருக்கேன். டீப் க்ரீன், லைட் க்ரீன், லெமன் எல்லோ அண்ட் பிளாக். சேம் டூ அண்ட் ஃப்ரோ மெத்தடில் டீப் க்ரீன் லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரஷ்ஷில் லைட் க்ரீன் லோட் பண்ணிக்கோங்க. டூ அண்ட் ஃப்ரோ மெத்தடில் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாட்டம் டு டாப் மூவ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரஷ்ஷை வந்து ஜென்டிலாக மூவ் பண்ணணும் பிளெண்டிங் அப்போ. ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரஷ்ஷில் லெமன் எல்லோ லோட் பண்ணிக்கோங்க. பாட்டம் டு டாப் ஜென்டிலாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அக்ரலிக் பெயிண்டிங் பிகினர்ஸ் வீடியோவில் ரியலிஸ்டிக் ஆரஞ்ச் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் நான் லைட் அண்ட் ஷேடோ கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டாப்பில் கொஞ்சம் டார்க்னஸ் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். அதுக்காண்டி நான் டார்க் க்ரீன் திருப்பி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ண வேணாம். இப்போ ப்ரஷ்ஷில் பிளாக் லோட் பண்ணிக்கிறேன். பிளாக்ல லைட்டாக டச் பண்ணால் போதும்.
இப்போ blend பண்ணணும். அதுக்காண்டி நான் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிக்குவேன். ஜென்டிலாக லைட் டு டார்க் ப்ரஷ்ஷை மூவ் பண்ணுங்கள். பிளெண்டிங் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்ட் எதுவும் லோட் பண்ண வேணாம், பிளெண்ட் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெயிண்ட்டு ட்ரை ஆகக்கூடாது. லைட் டு டார்க் தான் மூவ் ஆகணும், பாட்டம் டு டாப். அக்ரிலிக் பெயிண்டிங் பிகினர்ஸ் வீடியோவில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டாப்பிக்கில் நேஷ்னல் ஃப்ளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் நைட் பேக்ரவுண்ட் பார்ப்போமா. நைட் பேக்ரவுண்டில் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஷியன் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூ அண்ட் ஒயிட். 2 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி பிளெண்டிங் பண்ணுறதுன்னு. இதே ஃபாலோ பண்ணுங்கள் நைட் பேக்ரவுண்டுக்கு. இப்போது பிரான்ச்சஸும் ஃப்ளவர்ஸும் பெயிண்ட் பண்ணுவோமா. ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 4 எடுத்துருக்கேன். பிளாக் லோட் பண்ணிக்கிறேன். பிரான்ச்சஸ் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாட்டமில் திக் பிரான்ச்சஸாக இருக்கணும், டாப்பில் தின் பிரான்ச்சஸாக இருக்கணும். இப்போ இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஒயிட்டில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க.
எனக்கு மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ண பிடிக்கும். ஏன்னா பிரைட்னஸும் பியூட்டியும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ளவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.